தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரு கோலப்பன், எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரங்கள்? 3 பேரோட கருத்து பகிர்வுகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எப்படி பார்க்கலாம் கோலப்பன்? முதல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்க. முதல்ல என்ன இந்த மேடையில் ஏறி விவாதத்தில் 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி முதல்ல உட்கார வச்சு நியூஸ் 7 தொலைக்காட்சி இதில் தான் நான் வந்து முதல்ல உட்கார்ந்து வியூகத்து வந்தேன். இன்னைக்கு திமுக என்கிற பேர் இயக்கத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணித்து கொண்டு பிறகு இன்றைய தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தளபதியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிற அண்ணன் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் இளைய மக்கள், அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு இளைய நம்பிக்கை நட்சத்திரமாக இளைஞர்களுக்காக செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களின் வழிகாட்டுதலின் இல்லைங்க, நாங்கள் எங்களை ஒன்று நாளைய தினம் பிறந்த நாளை இந்த தமிழ்நாட்டுக்கு பிறந்த நாள் ஒரு நாளைக்கு பிறந்த நாள், தமிழ்நாட்டுக்கே பிறந்த நாள் சார். அதனால தமிழக முதல்வருக்கு பிறந்த நாள்னா இல்லை சார், தமிழக முதல்வருக்கு பிறந்த நாள்னா தமிழ்நாட்டுக்கே பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் கொண்டாடும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு வாழ்த்துக்களோடு நான் இந்த கன்னிப்பேச்சை திமுகவில் இருந்து தொடங்குகிறேன். நீங்கள் இவங்க எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் சொன்னார், உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு பாருங்கள். நீங்கள் எதிர் வீட்டில் என்ன நடக்கு, எதிர் வீட்டில் என்ன நடக்கு, எதிர் வீட்டில் என்ன நடக்குன்றதா நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அவர்கிட்ட நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் இல்லை சார், அவர் எதிர் வீட்டில் என்ன நடக்கு, திமுக என்ன செய்யுது, காங்கிரஸ் என்ன செய்யுது, இது என்ன செய்யுது, அண்ணன் நீங்கள் வந்து ஓட்ட உடசல் கட்சிகளை தானே கூட்டணி சேர்த்து வச்சுருக்கீங்க. இந்த பாஜக எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு பாஜகவை கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டின அண்ணாமலையை தூக்கி கீழே தள்ளிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு என்டிஏ கூட்டணி தலைவர் சொன்ன அந்த பாஜக பேசும்போது பேசல. அவர் கூட்டணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எவ்வளவு அழகா சரக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திமுக கூட்டணியை பட்டு மட்டும் பேசுறாரு, எவ்வளவு அழகா. அதுதான் பற்று. ஆனா மற்ற கட்சியை பேசாம அவர் கட்சியை மட்டும் பேசுறாரு. சொல்றதுதான் சொல்றேன். அதே தான் சொல்றேன். நடக்கிற கதையை நான் சொல்றேன். இல்ல எதிர் வீட்டுல நடக்கிற கதையை நாங்களும் சொல்லணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க எதிர் வீட்டுல என்ன நடக்குன்னு சொன்னீங்க. நாங்க சொல்லுங்க கோலப்பன், சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த அண்ணாமலையை தூக்கி மறைச்சிட்டு பாஜகவை உடைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கூட்டணி, இங்க சித்தி மகனுக்குள்ள சண்டையை போட வச்சு டிடிவி தினகரன் அவர் அமமுக அண்ணாமலையை மறைச்சிக்கிட்டு பாஜக உடைச்சுக்கிட்டு எங்க உடைச்சாங்க என்ன புரியல சார். அது அவ்வளவுதான் சார். பாஜக சார் அண்ணாமலை வந்ததுனால எங்களை ஒரு அணைப்பு அரவணைச்சு கொண்டு போனாரு. ஒரு 18% ஓட்டை வாங்கி கொடுத்தா 2024. அதனால பாஜக எங்க இருக்குன்னு தமிழ்நாட்டில் தெரிஞ்சு, இல்லை நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி தான் நீங்க சொன்னது மாதிரி அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. ஆனா அது அந்த அண்ணாமலை தூக்கி மாத்தினாங்க. 2வது டிடிவி சித்தி மகனுக்குள்ள பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டு மகனை உள்ள எடுத்துக்கிட்டு சித்தியை வசப்படுறாங்க. அப்போ அந்த அமமுக கட்சி, காங்கிரஸ்ல இருந்து பிளவுபட்ட ஜி.கே. வாசன், நல்லா புரிஞ்சிருங்க, பிளவுபட்ட கட்சி, அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த ஓட்ட உடசலெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணா என்டிஏ கூட்டணின்னு வேற. அது வேற மோடி நாளைக்கு சொல்லுவார் பாருங்க, ரெட்டை இன்ஜின் பாரு, தமிழ்நாட்டில் ரெட்டை இன்ஜின் பாரு. நீங்க என்ன பண்றீங்க? காங்கிரஸ் கூட கூட்டணியா, காங்கிரஸ் கூட கட்சி கூட்டணியாங்கிறீங்களா? ஏங்க காங்கிரஸ் இங்க வந்து கேட்டாங்கன்னா டெல்லியில் அவங்களை ஆதரிக்க கட்சி எம்பிஏ இல்லைங்க. முதல்ல அதை புரிஞ்சிருங்க. டெல்லியில் அவரு ராகுல் காந்திக்கு பக்கபலமா இருக்கணும்னா யார் இருக்கணும்? இங்க இருக்கிறது அதிகமான 3வது முறை இருக்கிற எம்பிக்கள் இருக்காங்க. அது கூட தெரியாம கூட்டணி கூட்டணி இந்த இலவு காத்த கிளி போல எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் உடைஞ்சு நம்மள்ட்ட வராதாங்கிறது, இன்னொருத்தர் காங்கிரஸ் உடைஞ்சு நம்மள்ட்ட வராதாங்கிறாங்க. எங்கேயும் காங்கிரஸ் உடைய போறது இல்லை. சின்னம் கேட்குறாங்கிறீங்க. சின்னத்தை எதுக்காக கேட்குறாங்க? அவங்க இப்போ அண்ணன் வைகோ அண்ணன் கேட்குறாருன்னா அவருடைய கட்சியை தக்க வைக்கிறதுக்காக சின்னம் கேட்குறாங்க. உதயசூரியன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அதே மாதிரி புரிஞ்சிருங்க. இல்லைன்னா எங்கே போயிடும்? விடுதலை சிறுத்தைக்கு பானையை கொடுத்தாங்க, பம்பரத்தை கொடுத்தாங்க இவங்களுக்கெல்லாம். அப்புறம் அந்த சின்னத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ல சார். சும்மா எல்லா பொதுமக்கள் பார்க்கணும். நம்ம அவர் இந்த சண்டை போடுவார், இவர் இந்த சண்டை போடுவார், நம்ம விவாதத்தில் வந்து திமுக எப்படிடா கரிப்பூசலாம் நினைச்சீங்கன்னா உங்கள் முகத்தில் தான் கரிப்பூசப்படும். அதுதான் உண்மை. இன்னைக்கு நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு ஒரு தளபதியார் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறார் சார். நான் ஒன்று கேட்குறேன் சார். ஐயா நல்லக்கண்ணு ஐயா இறந்தார். அவரை எப்படிப்பட்ட ஒரு தேசியவாதி. அவருக்கு வந்து அங்கே போய் ஒரு முதல்வர் போய் நின்று வீர வணக்கம் செலுத்துறாரு. உங்கள் எதிர்கட்சி தலைவர் எங்கேயா போனார்? சொல்லுங்க.
அங்க அந்த இடத்துக்காக போனாரா? அதிமுக சார்பில் வந்தாங்களா சார் என்ன சார்பு என்ன அவ்வளவு பெரிய சார் அப்பாட தலைவரா சார் அவரு வார்த்தைகள் சார் என்ன சார் அப்படியே பேசக்கூடாது சார். வார்த்தைகள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த முதல்வர் தான் சார். போன இடத்துல விசுவாசமா பேசணும்ல கொஞ்சமா. சார் எங்களோட உணர்ச்சி இருக்குங்க. 234 தொகுதியில் கள இறங்கி வேலை செய்யணும். எங்களுக்கு வந்து அண்ணா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒற்றை நபரை அழிக்கணும். இந்த 234 தொகுதியிலையும் அவர் டெபாசிட் இழக்கணும். அது ஒண்ணுதான் எங்களோட வேலை. அதுக்காக தான் நாங்க எங்களுக்கு கலப்பை எடுத்து உழவு தெரியும், கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும். புரட்சி தலைவர் நாடாளுமன்ற சொன்ன வசனத்தை நாங்க இன்னைக்கு தளபதியார் பக்கத்துல நாங்க இறங்கிட்டோம். எங்களுக்கு எல்லா கலையும் தெரியும், பூத்தா வேலை பார்க்க தெரியும், களை இறக்கி வேலை செய்ய தெரியும். நாங்க எப்படி எல்லாம் பண்ணிருப்போம், புரட்சி தலைவி அம்மா எங்களை எல்லாம் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஆதரவு கரம் நீட்டுறாரு. நாங்க எல்லாரும் போய் சேர்றோம். வரவிருப்பது சட்டமன்ற தேர்தல் சார். ஆமா சார், வாக்களித்து தான் சார் வெற்றி பெற சார். வாக்களிக்கதான் சார் ஒரு சார் அந்த வாக்களிக்க பெரிய களமா சண்டை களமா மாத்துறீங்க சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓட்டு கூட சேதறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இந்த முதல்வர். நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும். இவரு இருக்கிற வீட்டை கலைச்சு விட்டுட்டு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன எதிர்க்கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நோக்கி நகர்ந்துட்டோம் சார். சார் எங்க சார் தொகுதி பங்கீடு? திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை மீது விமர்சனங்கள் சொல்றாங்களே, அதற்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி தொடர்பா சொல்லுங்க. வைகோ அவருடைய சின்னத்தில் நிற்பது அவருக்கான உரிமை, அவருக்கான விருப்பம், ஆசை. விசிகா நிற்கலாம், மாமாக்கா நிற்கலாம், யார் வேண்டுமென்றாலும் நிற்கலாம். அதெல்லாம் எப்படி சரி பண்ண போகுது? ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது அப்படின்றத விவாதம். கட்சியை பலப்படுத்தணும். அதுக்காக அவங்கள நம்ம கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. இங்க உட்கார்ந்து அவர் உதயசூரியன்ல நிக்கல, நீங்க நிக்கல, உங்ககிட்ட நீங்க ரெட்டையில சின்னத்தை கொடுத்தா கூட நீங்க நிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. நீங்க டெபாசிட்ல காலியாகி போனீங்க. 7 நாடாளுமன்றத்தில் 234 தொகுதியில 8 சட்டமன்றம் தானே வெற்றி பெற முடிஞ்சது உங்களால. ரெட்டையிலே கொடுத்துமே சின்னத்தை கொடுத்து கொடியை கொடுத்து நீங்க 234 தொகுதியில 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது. அப்ப அதை எங்க விடுவீங்க? அதெல்லாம் சார், அதாவது களம்னு வந்துட்டோம், களத்துக்குள்ள நாங்க இறங்கிட்டோம். நீங்க நல்லவர் அல்லங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும். நேற்று ஓபிஎஸ் போய் திமுகவில் இணைஞ்ச உடனே இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமம்லாம் இப்படி ஒரு நல்லவரா, ஒரு அமைதியானவரா இந்த இயக்கத்தை விட்டு துரத்திட்டார மக்கள் மத்தியில். இப்போ திமுக சார், ஓபிஎஸ் திமுக சார். சார் திமுக தான் இருந்தாலும் நான் அந்த கதையை சொல்லணுங்களா? ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, பியூஷ் கோயல் சொல்றாரு சார், இவங்கெல்லாம் பிஎஸ் கோயிலாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதரவான சார். சார் என்ன சார் பண்ணினாரு? ஜெயிச்சு காட்டிடுவீங்களா? உங்களை நம்பிதாரு சார் ஒரு பலாப்பழத்தை எடுத்துட்டு ராமநாதபுரத்துக்கு போனாரு சார். திமுக சார் ஏன் சார் வந்துட்டீங்களா சார்? திருப்பி சொல்றேன் சார். பியூஷ் கோயல் அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், மொத்த பேரு எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமைகளாயிட்டாங்க. அதான் உண்மை. அதனால எடப்பாடி பழனிசாமி கண்டு பயப்படுறாங்க. அதுதான் அந்த இதுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் தான் சார் ஆள முடியும். வடநாட்டுக்காரங்க வந்து ஆள்றதுக்கு எவருக்கு உரிமை கிடையாது. இதுதான் அண்ணாவும் கற்றுக் கொடுத்தாரு, புரட்சி தலைவர் கற்றுக் கொடுத்தாரு, கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதேயோட இதுதான். அந்த கொள்கையை மரப்படி தான் நாங்கள் வாரோம். இன்றைய முதல்வரும் அதே எண்ணத்தில் தான் செயல்படுறாரு. அதனால ஆதரவு கரம் பெருகுது சார். தமிழ்நாட்டில் வாழ வைக்கணுங்கிற முடிவில் நாங்கள் போயிட்டோம். நீங்கள் அப்படி இல்லை, எல்லாமே பாஜகவுக்கு அடிமையாக செயல்படுறீங்க. அண்ணன் செங்கோட்டையனை பற்றியெல்லாம் கூட கொஞ்சம் சொன்னார். எதுக்காக போனாருங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அவர் திரும்பி வந்துடுவார், எஸ்பி வேலுமணி அழைக்கிறாருன்னு. அவரையும் நட்டாத்தில் தான் விட்டு வச்சிருந்தீங்க. ஏதோ அவர் நடிகர் கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு, அங்கேயாவது வாழ்க்கை இருக்கேன்னு போயிட்டாரு. அவ்வளோதான், விட்டுருங்க. திரும்பி வருவாரான்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் அதிமுக கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த அதிமுக கிடையாது. இந்த கட்சிக்குள்ள கூட்டணி கூட எவனும் வரமாட்டான். அதுதான் உண்மை. நீங்க கேட்டது கேட்க முடியும். கூட்டணி யார் யாருக்கு எவ்வளவு என்ன தலைப்பே இல்லாம பிரச்சாரம் என்னதான் கன்னி பேச்சா இருந்தாலும் அதுக்காக இப்படியா கன்னி பேச்சுக்கு நாங்க அப்படிதானே சார் பேச முடியும். நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க அரசியல் விமர்சகர்னு வந்திருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த தலைப்புக்குள்ள வந்துருங்க, இத பேசுங்க. இப்போ நீங்க கேட்டதே உண்டு. அவர் என்ன கேட்டாரு? ஆமா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? கூட்டணி பேரங்கள் பேர வலிமை உயர்த்துவதற்கான வேலைகள் தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி என்கேஜ் பண்ண போறாங்க? நிறைய 3 பேருமே அந்த கருத்தை தான் முன் வச்சாங்க. நீங்க பார்க்கல அறிவாலயத்துல எவ்வளவு பேர் வராங்க. 234 தொகுதிக்கு கடுமையான போட்டி நடக்குது. அதே ராயப்பேட்டை அதிமுக தலைமை கழகத்துல எவனாவது போயிருக்கான இது வரைக்கும் கூட்டணி பேசுறதுக்கு? அங்க போயிட்டாங்களா சார்? ஆரம்பிக்கல சார். எப்ப சார் வருவாங்க? சார் போய் தான் ஆகணும் சார். ஒரு பெரிய கட்சியை பத்தி பேசுறதுக்கு அண்ணாந்து பார்த்துட்டு நம்ம கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறது இல்ல. ஏதாவது அந்த ஒரு ஈக்காக இருக்கா பாருங்க சார். அப்படியே அறிவாலயத்தை பாருங்க, ராயப்பேட்டை ஆபீஸையும் பாருங்க சார். அவரால் வழிநடத்த முடியாத ஒரு கட்சியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னும் பேச்சு வந்து ஆரம்பிக்கல சார். என்ன சார் நீங்க பிரச்சாரம் மேடையே பேசிட்டீங்க? பேசலாம்.
மக்கள் மனசுல இன்னைக்கு அடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது சார். ஏன்னா இங்கே எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு அதிமுக 2ஆ பிரிஞ்சிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் வரும். இன்னைக்கு வந்து இல்லை, இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து புரியலை சார். அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு தன்மையான ஒரு முதல்வரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கு. அதனால மக்கள் வந்து இன்னைக்கு விரும்பி போகிறதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நாங்கள் மற்றவங்களை பற்றி இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் புறந்தள்ளி விட்டுட்டு திராவிட இயக்கத்தை மீண்டும் வளர்ச்சி பெறுவதற்காக அந்த பாதைக்கு செல்லலான்.